இந்த வீடியோவில் பொங்கல் அறுவடை பார்க்கலாம். முதல்ல வந்து பொங்கப்பூங்க. இது வந்து நம்ம போகிக்கு காப்பு கட்டுவோம்ல, அதுக்கு அப்போவே நான் பறிச்சிட்டேன். ஸோ தனியாக இல்லாமல் ஒரே வீடியோவாக போடுறேன். பொங்கப்பூ நிறையவே இருந்துச்சு. மாடியிலேயே இந்த அளவுக்கு இருந்துச்சு. இதே மாதிரி கீழே இன்னும் ரெண்டு செடி வளர்ந்துருந்துச்சு. ஸோ இந்த பொங்கப்பூவே இந்த வருஷம் போதுமானதாக இருந்துச்சு. அடுத்த நாள் வந்து பொங்கலுக்கு பறிச்சது. முதல்ல கரும்பு வெட்டிக்கிட்டோம். ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் வளரல. ஆனால் வந்து இந்த கரும்பு தான் இந்த முறை சாமிக்கு நாங்கள் படைத்தோம். எப்படி வெட்டுறதுன்னு தெரியாமல் என் ஹஸ்பண்ட் பாதி முறிச்சு தான் எடுத்தாங்க. ஆனாலுமே இந்த அளவுக்கு கரும்பு வளர்ந்துருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கூடவே வந்து அடுத்து மஞ்சள் பறிக்க போயிட்டோம். மஞ்சள் கரும்பு இந்த ரெண்டுமே இந்த அளவுக்கு தான் இந்த முறை சாமிக்கு வச்சு படைத்தோம். ஆனால் வீட்டில் இருந்து கொண்டு போய் படைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மஞ்சள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மண் தொட்டியில் தான் இருக்குது. அது எடுக்க கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னாங்க. நான் அப்படியே பூ எல்லாத்தையும் பறிக்க வந்துட்டேன். இந்த முறை நிறைய ரெட் ரோஸ் கிடச்சிது பொங்கலுக்கு சாமிக்கு வைக்கிறதுக்கு. ஒரு பூ வெளியில் வாங்கலைங்க. எல்லா பூவையுமே வந்து நானும் சாமிக்கு மாடியில் இருக்க பூவையே வந்து போட்டாச்சு. பூ பறிச்சதை கொண்டு போய் ஹஸ்பண்ட்டை காமிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு, அடுத்து எப்பயும் போல் நம்ம ஸ்கின் கலர் ரோஸு, கல்கத்தா ரோஸு, பன்னீர் ரோஸுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பறிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் பறிச்சுட்டு நாங்கள் அன்றைக்கி நைட்டே வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ வந்து எடிட் பண்ணி போட்டு விடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. எங்கள் ஊரில் பெரிய அளவுக்கு டவர் எல்லாம் கிடைக்காது. தூத்துக்குடியில் ஒரு சின்ன கிராமம் தான். அடிக்கடி சொல்கிற மாதிரி ஃபோன் பேசணும் அப்படின்னாலுமே வந்து வீட்டை விட்டு வெளியில் வரணும். நான் கல்யாணமான புதுசுலலாம் அம்மன் கோயில்கிட்ட வந்தால் தான் வந்து டவரே கிடைக்கும். அந்தளவுக்கு இருந்துச்சு. இப்போ எங்கள் வீட்டு வெளியில் வேப்பமரத்துக்கிட்டே டவர் கிடைக்கிது, அவ்வளோதான். ஸோ நான் பார்க்காம விட்டு இந்த உதிர்ந்த ரோஸ் எல்லாமே இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெட்டல்ஸ் எல்லாம் நான் சாப்பிட்ருவேன். அப்புறம் இந்த கல்கத்தா ரோஸ் இதையுமே நிறைய பறிச்சாச்சு. நான் இதெல்லாம் பறிச்சிட்ருக்க நேரத்தில் என் ஹஸ்பண்ட் வந்து பாதி மஞ்சளை வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ இது போன முறை மஞ்சள் நம்ம இதே மாதிரி தான் கிழங்கு எடுத்துட்டு அது ஏதோ ஒன்று மிஸ் ஆகி உள்ளே இருந்திருக்கும் போல். அது வந்து இந்த முறை காய்ச்சது தான். ரொம்ப பெருசாக நிறையவே இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம். நம்ம விட்ட வச்ச ஒரு கிழங்கே வந்து இந்தளவுக்கு வைக்கிது. அப்போ நம்ம ப்ராப்பராக நிறைய தொட்டியில் வச்சா நிறைய வரும் அப்படின்னு ஒரு நினப்பு தான். பட் நம்ம வந்து பார்த்து பராமரித்தாலாம் ஒன்றும் பெருசாக வர்றதில்ல நம்ம மாடி தோட்டத்தில். அதுதான் உண்மையும் கூட. சரி, இந்த முறை வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷப்பட்டாச்சு. கீழே போனதும் முதல் வேலையாக இந்த மஞ்சள் எல்லாத்தையுமே வந்து நல்லா தண்ணி போட்டு கழுவி க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே வந்து வேர் இருக்க மாதிரி தெரியுதுங்களா? இந்த இதில் ஏதாவது ஒரு சின்ன கிழங்காவது இருக்கும். ஸோ அதுலேருந்து அதுக்கு தானே அடுத்து முளைச்சி வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோளம் நம்ம வீட்டில் இருந்ததில் 2 சோளம் பறிக்காமல் இருந்துச்சு. ஸோ அதை பறித்தோம். அதில் ஒரு இதில் சுத்தமாகவே கதிரே இல்லை. இன்னொரு இதில் ஒரு 10 கதிர் பக்கம் இருந்துச்சு. சாமிக்கு படைக்கணுன்னு தான் வந்து பறித்தோம். அப்புறம் லாஸ்ட்டில் அந்த 10 கதிரை நாங்களே மாடியில் நின்று சாப்பிட்டோம். சாமிக்கு நல்லா பெருசாக நிறைய வைக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான். ஸோ இப்போதைக்கு பறித்ததை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே வந்து சாமி கும்பிட போகிறோம். எங்களோட பொங்கல் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.